அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விஜயோட கரூர் மாநாட்டில வந்து 41 பேர் உயிரிழந்தாங்க. ஓகேங்களா? இத வந்து எல்லா மீடியாக்களும், எல்லா அரசியல் தலைவர்களும் என்னன்றாங்க, விஜய் அந்த இடத்துக்கு போயிருக்கணுங்க. போயிருக்கணும். விஜய் எல்லாம் ரசிகர்களும் துரோகம் பண்ணிட்டார். 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. கண்டிப்பா விஜய் போயிருக்கணும். பயந்து ஓடிவிட்டார். நடுங்கி ஓடிவிட்டார். அவதூறு மேல அவதூறு. ஒருத்தனை வந்து இதான் சந்தர்ப்பம்னு சொல்லி எப்படியாவது அடிச்சு முடிச்சிடலாம். இவனே விடவே கூடாது. அப்படின்ற ஆசையில் தான் இதை பண்ணியிருக்காங்க. சரி ஓகேப்பா, இன்னைக்கு 43 பேருக்கு மேலே கோவையில் இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாட்டில் பள்ளி விழுந்து இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. பெற்றோர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். அந்த காதல் உங்களுக்கு உளலையா? பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கதறி நிற்கிறாங்க. மிஸ்டர் ஆஸ்கார் நாயகன், நமது அன்பின் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் போய் பார்க்க வேண்டியது தானே? ஏன் 43 குழந்தைங்கள் உங்களுக்கு குழந்தையா தெரியலையா? விஜயோட வாகனத்துக்கு பின்னாடி போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களே உடனே பார்க்குறீங்க, நாங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்களே. இன்னைக்கு 43 பேர் இறந்துருக்காங்க. இதை போய் நீங்கள் பார்த்துருக்கலாமே, பார்க்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அங்கே பெற்றோர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். பெற்றவங்க பெற்ற வயிறு சும்மா இல்லை. அதை அந்த வீடியோவை பார்த்தாவே நம்மளுக்கே நெஞ்சு பதறுது. அந்த மாதிரி, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தைய அவங்க வழியோடு வளர்க்குறாங்க. காசு இருக்கோ இல்லையோ, காசு இல்லாத நிலைமைக்கு தான் பள்ளிக்கூடத்துலேயே சேர்த்துறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலாவது படிக்கிட்டு என் பிள்ளை ஒருத்தன் கூலி வேலை செஞ்சாவது பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு வளர்க்குறாங்க. சோறு போட முடியாமல் யாரும் இல்லைங்க. அந்த சோறு நீங்கள் போடுவீங்கன்னு நினச்சி தான் தட்டு கொடுத்து உள்ள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்றாங்க. அந்த உணவை கூட, சுத்தமான ஒரு உணவை கூட தட முடியாத அந்த தமிழகத்தில் என்னங்க வெறும் மாடல் தாங்க. விளம்பரம் மாடல் ஆட்சி ஆகி போச்சுங்க. விளம்பரம் மாடல் ஆட்சி. நீங்கள் ஆட்சிக்கு வரணுமானா என்ன வேணாலும் பண்ணுவீங்க. யூடியூப்பில் பேசுகிறேன்னா அவன் மேலே கைது, அவனத்துக்கு ஒழுங்கு நடவடிக்கை. நீங்கள் பண்ணுற அவலத்தை எடுத்து பேசுனா யூடியூப்பில் இருக்கிறவனெல்லாம் கைது பண்ணுறது என்ன நியாயம்? மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க.